वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। तत्र सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकमनामयम् சுகசங்கேன பத்னாதி ஞானயஜ்ஞேன சானகா. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்ராதி ஞானசங்கேன சானக. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பெரியோர்களே, இப்பொழுது நாம் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்தில் மிக முக்கியமானதொரு கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கட்டம் ஏன் சரியில்லை என்பதை இந்த கட்டம் நமக்கு புரிய வைக்கப் போகிறது. புரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் எது தடங்களாய் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய சரியான சமயம் இது. ஜீவன் என்பவன் அபஹரபாப்மா விஜரஹா விமுர்த்யுஹு விஷோகா என்று பகவானைப் போலவே உயர்ந்த 8 குணங்கள் பெற்றவன், துளியும் தோஷமில்லாதவன். அத்தகைய ஜீவனுக்கு தேகத்தினுடைய சம்பந்தம் ஏற்படுகிறது. அந்த தேகத்தினுடைய சம்பந்தத்தினாலே அவன் மேன்மேலும் கர்மாக்களை செய்கிறான். அதற்கு காரணம் என்ன என்றால் சத்துவம், ரஜஸ், தமசு என்னும் 3 குணங்கள் அவனை இங்கே பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றன. அந்த சத்துவம், ரஜஸ், தமசுன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டா புரியலையே சுவாமி. சத்துவம்ன்றது என்ன பண்ணும், ரஜஸ்ன்னு என்ன பண்ணும், தமசுன்னு என்ன பண்ணுறோம். இது செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். இது சத்துவம்ன்றதான குணம் இருந்ததுன்னா நமக்கு மனசில் ஒரு தெளிவு உண்டாகும், கிளாரிட்டி வரும். இதுவரையில் நம்முடைய லைஃப்பில் நாம் எப்படி இருந்தோம், இப்போ நம்முடைய லைஃப்பில் நாம் என்னென்ன விதமான ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம். அந்த சேஞ்சஸ் பெரியோர்கள் சம்மதம்
கொடுத்தலா அவர்களுடைய சம்மதியோடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, இதனால் நமக்கு பகவான் இடத்துல ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்றதை நம்மளை புரிய வைக்கும். அல்லது சத்துவமாக இருந்துட்டு கடைசியில் ரஜஸ் தமசா எடுத்து நேற்றுலாம் ஐயா எல்லாம் பார்த்தேன், ஐயா எல்லாம் விட்டு போச்சு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கோவில் அவர், தெய்வம் அவர், பகவான் அவர், பகவத்கீதை அவர், எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது, எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று ஒரு மிகப்பெரிய மன அழற்சிக்கு உண்டாகி அந்த சாத்வீகமான மனோநிலையிலிருந்து வெளியேறி நாம் மறுபடியும் பாவங்களை செய்து பாவமே செய்து பாவியானேன் என்னும் நிலைப்பாட்டிற்கு தள்ளப்படுகிறோம். இதெல்லாம் கரெக்டாக நம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் காண்பிக்கப்படுகிறது. சத்துவம் என்ன நம்மளை பண்ணும், சத்துவம் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? இப்போ ஒன்று வச்சுக்கோங்களேன், நல்ல பழரசத்தை அருந்தினேனால் அந்த பழரசம் எனக்கு தேகத்தில் எத்தகையதொரு புஷ்டி போஷணத்தை உண்டாக்கும். நல்ல பழரசத்தை அருந்துகிறேன், நல்ல பாலை சாப்பிடுகிறேன், நல்ல அரிசிச்சோற்றை பகவானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடுகிறேன். இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய தேக ஆப்யாயம், ஆப்யாயம்னு அர்த்தம் தேக வளர்ச்சி, புஷ்டி சக்தி எப்படி இருக்குது? அதே அந்த பழரசத்தை புளிக்க வைத்து கல் சாராயம் என்பதாக அதை சாப்பிடுவதோ, அல்லது அந்த பாலை திரிய வைத்து அந்த பாலில் பலவிதமான பதார்த்தங்களை பண்ணி சாப்பிடுவதோ, இது முதலானவற்றை செய்து நான் உண்பதினாலே எனக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தேகத்தில் அதுவே தெரியும். இதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், அப்புறம் குடிக்க ஆரம்பித்தா கை காலில் நடுங்கிறதுன்றார் ஒருத்தர், மூச்சடைக்கிறதுன்றார், மார்பு திணறதுன்றார், அப்புறம் உடம்புல சக்கரை அதிகமாக போயிடுத்துன்றார், என்னமோ சொல்கிறார். ஒழுங்காக இருந்தவருடைய உடம்பை அவரே கெடுத்துட்டார். ஏன் அப்படி கேட்டால், நல்ல பழரசத்தை அருந்த வேண்டியவர் அந்த பழரசத்தை விடுத்துட்டு அதை குடிக்க அடிமையானார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி தான் சத்துவகுணமாக இருந்ததுன்னா அந்த சாத்வீகமான ஒரு மனோநிலை நம்மை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குன்றது புரிந்து கொள்வதற்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு கதை முதல்ல சொல்கிறேன்னு நேற்றைய தினம் பிரதிஜை பண்ணேன். இந்த கதை அடியன் ஸ்ரீமத் பாகவத அவதாரிக்கை இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறேன் இந்த கதையை. அதாவது ஒரு ராஜாவுக்கு ஆசை வந்தது, தானும் பரீட்சித் மகாராஜாவை போல பாகவத சப்தாகம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பாகவதம்ன்றது வைராக்கியத்தை விளைவிக்கக்கூடியது. பாகவதம் என்பது சொல்பவர் கேட்பவர் என்ற எல்லோருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அப்பேற்பட்டதால் அந்த பாகவதம் என்பது ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று நம்மை வாழ்க்கையின் உச்சபட்ச ஒரு நன்னிலைக்கு உயர்த்தக்கூடியது. இவ்வளோ பெருமை பாகவதத்துக்கு இருக்கு. அந்த பாகவதத்தை தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டான் ராஜா. அந்த ஊர்லேயே மிகச்சிறந்த ஒரு உபன்யாசகர், நல்ல பண்டிதர், சூப்பராக உபன்யாசம் பண்ணுவார், அவரை அப்பாயின்ட் பண்ணினா. அவருக்கு ரொம்ப குஷி. என்னன்னா, சார் ராஜசபையில் ராஜா எதிர உபன்யாசம் பண்ணி நான் மட்டும் என்னுடைய டேலண்ட்டை நிரூபிச்சுட்டேன்னா சும்மாவா? அவர் கனவு ஆஸ்தான பண்டிதனா ராஜா என்ன நியமனம் பண்ணுவான். இந்த பாகவத உபன்யாசத்துக்கு நிறைய சம்பாவனைலாம் பயங்கரமாக பண்ணுவான். நம்மளை அது பெரிய நாலேஜபிளாக நாளைக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனால் கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை. அவருக்கு எத்தனையோ கற்பனைகள்லாம் எஜுகேஷன் மினிஸ்டராக ஆகிற அளவுக்கு அவெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். சரி, ராஜா ரொம்ப ஸ்ரத்தாளு. சபைக்கு வந்தான். தினந்தோறும் அவர் பாகவதம் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், சும்மா சொல்லக்கூடாது. அவர் நல்லா ரியலி ஹைலி நாலெட்ஜபிள். அது சும்மா இல்லை, அவருடைய எண்ணத்தை விட்டுடுங்க. பட் அவர் சொன்ன கண்டென்ட்லாம் பியூட்டிஃபுல் கண்டென்ட். அப்படியே பக்தி ரசம் சொட்டுறது. அதில் அப்படியே பக்தி ரசம் சொட்ட எவ்வளவு சொன்னாலும் திகட்டாத அளவுக்கு. அந்த உபன்யாசம் பண்ணுறவர் சாட்சாத் சுகபிரம்மமா இல்லை புதுசாக இந்த உட்காந்துருக்கிற பாகவதலான்னு டவுட்டாக ஆகிற அளவுக்கு ஒரு அபிநவ சுகபிரம்ம மாதிரி அவர் உபன்யாசம் பண்ணுறார் இந்த சுவாமி. ராஜா என்ஜாய் பண்ணியிருக்கான். சபாஷன்றான், பேஷன்றான், சூப்பர்ன்றான். ஆனந்தம் ராஜாவுக்கு. நிஜமாகவே ஒரு ரியலாக ஒரு நல்ல உபன்யாசம் கேட்டால் வரக்கூடிய ஒரு ப்ளஷர் இருக்குது பாருங்க. ஒரு நல்ல சூப்பர் உபன்யாசம் கேட்டால் அதை ஒரு என்ஜாய் பண்ணணும். அதை உடனே ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணணும்னு அர்த்தம்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் அர்த்தம் இல்லை. அதனுடைய தாட்ஸை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கி இந்த உபன்யாசம் கேட்டேன், என்னென்ன விஷயங்கள் எப்படி இருந்தது தெரியுமா, அது எப்படி இருந்தது தெரியுமா, இந்த இடத்துல இப்படி சொன்னார், அந்த இடத்துல அந்த பாயிண்ட் எப்படி இருந்தது, இந்த பாயிண்ட் அப்படி இருந்தது, இதில் ரொம்ப ரசமாக இருந்தது, இந்த ஸ்லோகம் இதுவரையில் நான் கேட்காத ஆங்கிளில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார் அவர் அப்படின்னு அப்படி ஷேர் பண்ணிக்கிறது. வெறும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுன்றது பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பண்ணினா ராஜா அதெல்லாம் ரசித்தான். ரசித்து மந்திரி பிரதானிகளோடு சேர்ந்து கவனித்தான்.
கடைசி நாள் அவர் கிளம்புறார். எங்கே கிளம்புறார்? ராஜசபைக்கு கிளம்புறார். வாசலில் பல்லாக்கு இஸ் வெயிட்டிங். அப்போ அவர் ஆம்பியா போயிட்டு வாங்கோ, ராஜா நல்லா சம்பாவனை பண்ணுவான், எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடாதீங்க, மறந்து வச்சுடாதீங்க, பழங்கள்லாம் கொடுத்தா கூட வாண்டாம் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி பையில் போட்டு வாங்க, பார்த்துக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாவோ. இவர் வரார், உபன்யாசம்லாம் பண்ணார், எல்லாம் பண்ணான். ராஜா நிறைய தட்டு சீர்வரிசைலாம் எடுத்து வச்சுருக்கான், பிரமாதமாக எடுத்து வச்சுருக்கான், எல்லாம் பண்ணி வச்சுருக்கான். பண்ணுவாங்கன்னே அவன் கேட்டான். அந்த ராஜா உபன்யாசம் முடிஞ்சிடு எழுந்து சேவிச்சான், பாகவதரை ராணியோடு சேவிச்சான். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், வேறு ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு அந்த சந்தேகத்தை நீங்கள் விளக்கணும். இவர் சம்பாவனைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கச்சா சந்தேகம் கேட்டால் எப்படி இருக்கும்? சரி, என்னப்பா என்ன சந்தேகம் கேளு. 7 நாட்களில் பரீட்சித்து மாமன்னன் பாகவத சப்தாகம் கேட்டான். அந்த பரீட்சத்துக்கு மோட்சம் கிடச்சிது. இப்போ நானும் 7 நாளில் பாகவதம் கேட்டிருக்கேன். நீங்கள் உருகி உருகி பாகவதம் சொல்லியிருக்கேன், ரொம்ப அழகாக சொன்னேன். இப்போ 7 நாளில் கேட்டுவிட்டோம், எனக்கு மோட்சம் உண்டா இல்லையா? இப்போயே முடிஞ்சு போச்சு, 7ஆவது நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு மோட்சம் உண்டோ இல்லையோ? வந்ததுன்னா ஓகே. இப்போ நீர் உபன்யாசம் சொல்லி நான் உபன்யாசம் கேட்டு எனக்கு ஒரு வேளை மோட்சம் வரல அப்படின்னா அப்போ நீர் சரியாக சொல்லலைன்னு அர்த்தம். சரியாக சொல்லாத உமக்கு நான் சம்பாவனை பண்ண மாட்டேன், சம்பாவனை பண்ணாத மட்டும் இல்லை, உமக்கு சிறை தண்டனையும் விதிப்பேன். நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவோன்ட்டான் ராஜா. நடுங்கி விட்டார் அவர். இப்போ சம்பாவனை வேணாம், ஒன்று வேணாம், ஆளை விட்டா ஓடி போயிடலாம் போல இருந்தது அவருக்கு. பதில் சொல்லுவேன், பதில் சொல்லலாம், அதை கன்வின்ஸ் இல்லைனா நான் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னா என்ன பதில் சொல்ல முடியும் அவரால்? பயந்தார். தரையை பார்த்தார், ஆகாசத்தை பார்த்தார். ராஜா பார்த்தான், நீர் ஒன்றும் கவலைப்படாதீங்க சுவாமி, ஒரு நாள் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்ட்டான். அப்பா தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம், வீட்டுக்கு ஓடி போய்ட்டு அப்படியே ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போயிடலான்னு அவர் பிளான் பண்ணார். இந்த மாதிரி 1000 பேரை பார்த்தவன் ராஜா என்ன பண்ணிட்டான் திரும்பலையோ? படைத்தளபதியை கூட்டான். பாகவதரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்கோ, விட்டுட்டு உடனே வந்துடாதீங்கோ, ஒன்றும் அவசரம் இல்லை, இன்றைக்கெல்லாம் அவருடைய வீட்டுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பாக இருங்கோ, அவர் எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோங்கோ, அவருக்கு ஏதோ ஆபத்து வராமல் இருக்குன்னு சொல்லிட்டான். வீட்டை சுற்றி பெரிய காவல். அதை தாண்டி இவரால் வெளில போக முடியுமா? நடக்கிற காரியமாக அதெல்லாம். தலையை தொங்க போட்டு அங்கேருந்து ராஜசபையிலேருந்து வரார். அவருடைய மனைவி வாசலில் ஆரத்தி எடுக்கிறதுக்கு சித்தமாக காத்துட்ருக்கா. சாயங்காலம் ஆயிடுத்து, ஈவினிங் நான் கிட்டத்தட்ட ராத்திரி 8:30 மணி 9 மணி ஆயிடுத்து. அவருடைய மனைவி காத்துட்ருக்கா. தலையை தொங்க போட்டு வந்தார். அவன் மனைவி பார்த்தா சாதாரணமாக இவர் உபன்யாசம் கேட்குறவாளுக்கு தான் இப்படி எஃபெக்ட் இருக்கும். இப்போ இவரே தலையை தொங்க போட்டு வர்றார். என்ன சமாச்சாரம்? எங்கே ஒன்றுத்தையும் காணோம், சம்பாவனை காணோம், கவரை காணோம், பழத்தை காணோம், தட்டை காணோம், இவரே துண்டை காணும், துணியை காணும் ஓடி வந்திருக்கார். என்னன்னா என்ன ஆச்சுன்னா நடந்ததெல்லாம் சொன்னார். ஐயோ அப்படியா, நாளைக்கு எப்படி வேறு பிரச்சனையா, அவங்க சிறைச்சாலை வேறையா, பண்ண பாபத்துக்கு என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேன்றார். அப்போ அவருடைய குழந்தை, ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை சொல்லிட்டு, அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு ராஜா கிட்டே வந்து இந்த கதை இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், ராஜா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கே பதில் தெரில, உனக்கு தெரியுமா குழந்தைன்னு கேட்டார். சின்ன பொண்ணு, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, நான் வந்து சொல்கிறேன்ட்டு மறுநாள் காலத்தால் ராஜசபைக்கு வந்தார் இவர். என்ன பண்டிதரே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். இதெல்லாம் சாதாரண கேள்வி, சின்ன கேள்வி, சப்ப மேட்டர், என் பொண்ணே பதில் சொல்லுவான்ட்டு அவர். உள்ளுக்குள்ளே ஒரே நடுக்கும், கை காலெலாம் உதறது, பேஸ்மெண்ட்டு வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, இருந்தாலும் பாடி லாங்குவேஜை மறைச்சிண்டு உடம்புலாம் வேர்த்து கொட்டின்னு இருக்குது, ஜாகிரதையாக இருக்க. இந்த பொண்ணாக பதில் சொல்ல போகிறது? ஆமாம், இந்த பொண்ணு தான் பதில் சொல்ல போகிறது. பொண்ணு சொல்லிட்டு, ராஜா உங்களுக்கு பதில் தானே வேணும், கன்வின்சிங்காக இருந்தால் நீங்கள் எங்கள் அப்பா விட்டுடுவீங்கல்ல? ஆமாம் விட்டுடுவேன். சரி ராஜா, நான் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. சொல்லு பொண்ணேன்னா ராஜா, உங்களை ஒரு தூணில் பிடிச்சி கட்ட சொல்லுங்க. என்னது ராஜா, சத்தம் போடாதீங்கோ, கோவப்படாதீங்கோ, உங்களுக்கு தேவை பதில், அந்த பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களை ஒரு தூணில் பிடிச்சி கட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணு அந்த ராஜாவை தூணில் பிடிச்சி கட்டினான், சேவகனத்தை கட்டினான். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, என்ன ஒரு தூணில் பிடிச்சி கட்டுங்க. சரி, கட்டியாச்சு. இப்போ இந்த சபையில் இருக்கிற எங்கள் அப்பா உட்பட எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நாம் கூப்பிடாமல் யாரும் உள்ள வரக்கூடாது, எல்லோரும் வெளியில் போக சொல்லுங்க. எல்லோரும் வெளியில் போயாச்சு. ஒரு தூணில் இந்த பெண் கட்டப்பட்டிருக்கா, சின்ன குழந்தை. இன்னொரு தூணில் ராஜா கட்டப்பட்டிருக்கான். இப்போ இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிது, பெண் குழந்தை. ராஜா ராஜா, எனக்கு கையெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று இந்த குழந்தை அழுதுது. ராஜாவுக்கு பயங்கர கோபம். இதான் சின்ன பசங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்றது. முட்டாளா நீ, முட்டாள் பெண்ணா நீ, மூளை இருக்கா உனக்கு? என்ன ஒரு தூணில் போட்டு கட்டி வச்சுருக்கான்.
அதுவும் ராஜா எத்தனை நாள் சம்பள பாக்கியோ தெரியல, இல்லை வேற என்ன பிரச்சனையோ தெரியல, இந்த கட்டின சேவகன் ராஜாவை போட்டு நல்லா இருக்க கட்டி வச்சுட்டான். என்ன பண்ணாலும் அவுக்க முடியாத அளவுக்கு கட்டிட்டு போயிட்டான். என் கட்டை என்னாலேயே அவிழ்த்து கொள்ள முடியாது, நானே ஒரு தூணில் பிணைக்கப்பட்டிருக்கிறேன், அதை அவிழ்த்து கொண்ட பிறகுதான் என்னால் உன்னை விடுவிக்க முடியும். ஏற்கனவே பிணையில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நான் எப்படி உன் கட்டை அவிழ்க்க முடியும் என்று கேட்டான் ராஜா. அந்த குழந்தை கலகலகலன்னு சிரிச்சது, அந்த பொன் குழந்தை. என்ன சிரிக்கிற அப்படின்னா ராஜா, புரிஞ்சுதா இப்போ கான்செப்டு? சுகபிரம்மம் சம்சார பந்தத்தில் கட்டுப்படாதவர், தேக சம்பந்தத்தை வெறுத்தவர், தேகம் வேறு ஆத்மா வேறு என்னும் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர், சத்துவம் ரஜசு தமசு என்னும் 3 குணம் மாயைகளில் அகப்படாமல் சத்துவகுணத்திலேயே நிற்பவர். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார். அவன் சம்பாவனை பண்ணுவானோ, ராஜசபையில் போனால் தனக்கு பெரிய பெருமை கிடைக்கணும், பட்டம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகணும் இருந்தால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாத்விகமே வடிவு கொண்டவராக நாம் சொல்லி வைத்தல் இந்த பரீட்சத்துக்கு பரமக்ஷேமத்தை உண்டு செய்ய வேண்டும் என்னும் மனோநிலையில் சுகபிரம்மம் பாகவதத்தை சொன்னார். கேட்ட பரீட்சித்தும், ஆஹா, நமக்கு இது தவிர ஒரு வாய்ப்பு இல்லை, வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை வா நெஞ்சமே என்று, இது தவிர நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம் தெரியாது, இந்த ஜென்மாக்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு இதை விட ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. சுகபிரம்மன்றத மகாத்மா நம்மளை தேடி வந்து பாகவத உபதேசம் பண்ணுறான். பெரியோர்கள் நம்மளை தேடி வந்து நம்ம கூட இருந்து நமக்கு உபதேசங்கள் சொல்லுவான். ஆனால் நம்மளால் தான் அதை ஏற்க முடியாது, நமக்குலாம் அது புரியாது, நம்ம அதை புறக்கணிச்சிடும். ஆனால் பரீட்சித்து அதை பிடிச்சுட்டான், கப்புன்னு பிடிச்சுட்டான். இதான் சமயம், அதனால் அந்த மகாத்மா சொல்லட்டும், அவர் சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும்னு கேட்டான். ஸ்ரத்தையோடு கேட்டான், அன்னாகாரம் இல்லாமல் கேட்டான், தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினச்சின்னு அதை கேட்டான். அப்படி கேட்ட மகிமையினால் அவனுக்கு மோட்ச சித்தி ஏற்பட்டது. எந்த பிணைப்பும் இல்லாதவராக சம்சார பந்த வினிர்முக்தரான சுகபிரம்மம் அவர் சொன்னதனால கட்டுப்படாமல் ஃப்ரீ ஹேண்டடாக இருக்கக்கூடியதான சுகபிரம்மத்தினால சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித்தினுடைய கட்டை அவிழ்க்க முடிஞ்சது. புரிஞ்சுதா? சம்சார பிணையில் சம்சார பந்தத்தில் சத்துவம் ரஜஸ் தமசு முக்குண பிரகிருதியினாலே கட்டுப்படாமல் இருந்த சுகபிரம்மத்தினாலே, ஃப்ரீ ஹேண்டடாக இருக்கக்கூடிய சுகபிரம்மத்தினால சம்சார பந்தத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பரீட்சித்தை அவிழ்த்து விட முடிஞ்சது. அவனுக்கு நிர்மோச்சனம்ன்றது ஏற்பட்டது. வேறஸ் எங்கள் அப்பா நீ கொடுக்குற காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவர், நன்னா பாகவதம் சொல்லக்கூடியவர் தான். ஆனால் சம்பாவனை அவருக்கு தேவை, அவர் குடும்பத்தை ரட்சிக்கணும், அவருக்கு பொண்டாட்டி பேரில் பிரியம், பொண்ணான என் பேரில் பிரியம், பட்டு சொக்கா பட்டு வேஷ்டி உடுத்திக்கிறதுல அவருக்கு பிரியம், பதவியில் இருக்கிறது அவருக்கு பிரியம். இதெல்லாம் ரஜஸ் தமசனுடைய காரியங்கள். அப்படி ஒரு பிணையில் எப்படி ஒரு தூணில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய நீ உங்கட்ட அவிழ்த்துண்டு என் கட்ட அவிழ்க்க முடியாமல் தவிக்கிறாயோ, அதுபோல சத்துவம் ரஜஸ் தமசு முக்குண பிரகிருத்தினாலே அந்த 3 விதமான கயிறுகளினாலே கட்டப்பட்ட என்னுடைய தந்தையார் அவர் உனக்கு பாகவதம் சொன்னார்னா உனக்கு எப்படி விமோச்சனம் ஏற்படும்? பாகவதம் ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஒரு பக்தி பாவத்தை வளர்த்துக்கலாம், மேற்கொண்டு பகவத் உபாசனம் பண்ணி மோட்சம் வரணுமே தவிர்த்து 7 நாள் பரீட்சித்த மாதிரி எனக்கு மோட்சம் வரக்கூடாதுண்ணா. இந்த பரீட்சித்த கதையிலேயே இன்னொரு கதை கேட்டிருக்கோ இல்லையோ, துந்துகாரின்றதான பிரேதம் இருந்தது, பிசாச்சு இருந்தது. அந்த பிசாச்சு பாகவதம் கேட்டுது. அதே சமயம் கோகர்ணன் ஊரில் இருந்த அத்தனை பேரும் அந்த பாகவத உபன்யாசம் கேட்டான். துந்துகாரிக்கு தான் புஷ்பக விமானம் வந்தது, அது கிளம்பி மோட்சத்துக்கு போச்சு. மீதி பேருக்கு ஏன் போல? அவனை தானே பாகவத உபன்யாசம் கேட்டான். துந்துகாரி கேட்டா போல அவள் கேட்டாளா? துந்துகாரியினுடைய மனோநிலை அவர்களுக்கு ஏற்பட்டதா? முதல்ல இல்லை. அப்புறம் தானே சூரிய தேவனால் நியமனம் பண்ணப்பட்டு மறுபடியும் பாகவத சப்தாகத்தை கோகர்ணனை செய்ய அவர்கள் விடுபட்டார்கள். அந்த மாதிரி ராஜா நீயும் ராஜகாரியங்களை பார்த்துட்டு, ராஜாங்க காரியங்களை பார்த்துட்டு, ராஜ்யத்தில் ஆசை வச்சுட்டு, உன் மனைவி பேர் ஆசை வச்சுட்டு, உன்னுடைய செல்வத்தில் ஆசை வைத்து கொண்டு பாகவதத்தை கேட்ட நீ பக்தன் தான். பாகவதத்தை நல்லா தான் கேட்டிருக்க, சத்தையோடு தான் கேட்டிருக்க. எல்லாரும் பரீட்சித்த மாதிரி ஒரே ஓவர் ரைட்டில் மோட்சம் போயிட முடியுமா? அப்போ சொல்கிறவாள் சுகபிரம்ம மாதிரி இருந்ததுன்னா கேட்குறவா பரீட்சித்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இதுதான் எங்கள் அப்பா சொல்லி நீ மோட்சம் போகாது காரணம்னு ராஜாவுக்கு விஷயம் புரிஞ்சுது.
அந்த குழந்தையும் பாராட்டினான், அந்த ராகவதற்கு சம்பாவனையும் பண்ணினான்றது மேற்கொண்டு கதையானது சொல்லப்படுகிறது. ஆகையால் இப்போ என்ன விஷயம்னா, இந்த சத்வம் ரஜசு தமசு என்னும் 3 குணங்கள் நம்மை பிணைத்திருக்கின்றன. அதில் சத்வம்ன்றதான குணம் என்ன காரியத்தை செய்யும், ரஜசுன்றதான குணம் என்ன காரியத்தை செய்யும், தமசுன்ற குணம் என்ன காரியத்தை செய்யும். இதில் எந்த கயிறு பலியசு, எதை அவிழ்க்க முடியும் எதை அவிழ்க்க முடியாது, அல்லது எப்படி அவிழ்க்கணும் எப்படி அவிழ்க்க முடியாது, அல்லது எப்படி இந்த கயிற்றினாலே நாம் கட்டுப்படாமலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கான்செப்ட் காண்பிக்கப்படுகிறது. இந்த கீதையின் 6வது அத்தியாய 6வது ஸ்லோகமாக இப்பொழுது நாம் அதை பார்க்கிறோம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. ஹே அனக, அனகன குற்றமற்றவன். அர்ஜுனனை பார்த்து சொல்ல, நீ நல்ல பையன்டா, அதனால தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்குறேன். நல்ல புத்தி வந்திருக்கு உனக்கு, நல்ல குலத்தில் பிறந்தவன், நல்ல வம்சப்பெருமையை உடையவன். அந்த வம்சப்பெருமையினால்தான் உனக்கு இவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் அது கிடைக்காது. தத்ர சத்வம் நிர்மலத்வாத். ரஜசு அப்புறம் தமசு இதெல்லாம் என்னது, கரை, அது அழுக்கோடு கூடியது. தத்ர சத்வம் நிர்மலத்வாத். இந்த சத்துவம்ன்றது நிர்மலமானது, பிரகாசிக்கக்கூடியது. பிரகாசகம் அனாமயம், அது தெளிவான ஞானத்தை உண்டாக்கும். நம்ம குழப்பமாகவே இருந்தோம்னா நம்மக்கிட்ட ரஜஸ் தமசு டாமினேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். கிளாரிட்டி இருந்ததுன்னா, தெளிஞ்சிருந்ததுன்னா, சந்தோஷமாக இருந்ததுன்னா, மனசில் ஒரு துஷ்டி புஷ்டி ஏற்பட்டதுன்னா, சரி நமக்கு பெருமாள் சாத்வீகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. சாத்வீகம் சாத்வீகம் சாத்வீகம், பெருமாள் நமக்கு சாத்வீகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. பிரகாசகம். நெக்ஸ்ட் என்ன திருமொழியோ, அனாமயம். ஆமயம்னா ஆரோக்கியம், அனாரோக்கியம்னு பேர், வியாதின்னு பேர். ஆமயம்னா வியாதிக்கு பேர், அனாமயம்னா வியாதியற்றது. டிப்ரெஷன்றோம், இப்போ மன அழுத்தம்ன்றோம், ஸ்ட்ரெஸ்ன்றோம், ரத்த கொதிப்பு வருதுன்றோம், பிளட் ப்ரெஷர்ன்றோம், லோ ப்ரெஷர்ன்றோம். எல்லாம் என்ன தெரியுமா, ரஜஸ் தமசனுடைய காரியம். சத்துவம் இருந்ததுன்னா அந்த சாத்வீகம் தேக ஆரோக்கியத்தையும் நமக்கு உண்டாக்கும். தேகத்திற்கு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம். இன்றைக்கி ஆத்மா ஆரோக்கியத்தை காட்டிலும் தேக ஆரோக்கியத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறா எல்லாரும். தேகத்தை அவ்வளோ ஜாகிரதையாக ரட்சிக்கிற தப்பு இல்லை. அப்போ தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாத்விகமான குணம் இருக்கணும் சுவாமி. அதுவும் மேற்கொண்டு சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. இருந்தாலும் ஒன்று பார்க்கணும், நம்ம சத்துவம்ன்றது சுகத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ணும், ஞானத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ணும். இருந்தாலும் சம்சாரத்தில் அது நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்துறது. சுத்த சத்துவம்னா அது மொத்தமாக விட்டுட்டு போகணும். நான் சொன்ன கதையை எங்கேயோ அவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறோம். மொத்தத்தையும் கொண்டு வந்து திருப்பி அந்த கதையை யோசிச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த குணங்கள் இருக்குது, அந்த குணங்களில் சத்துவம்ன்றது நிர்மலமானது, மற்ற குணங்களைப் போல அழுக்கற்றது, பிரகாசம் ஞான பிரகாசத்தை செய்யக்கூடியது, கிளாரிட்டி கொடுக்கும். சொல்கிற விஷயத்தை, கேட்குற விஷயத்தை, படிக்கிற விஷயத்தை, தெரிஞ்சுக்கிற விஷயத்தை, செய்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் சுவாமி. நமக்கே கிளாரிட்டி இல்லாத விஷயத்தில் நம்ம இன்னொருத்தரை எப்படி கைட் பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு சாத்வீகம்ன்றது எவ்வளவு இன்றியமையாததுன்னு புரிந்து கொள்ளுங்கள். கிளாரிட்டி இல்லாமல் காரியம் பண்ணாதீங்க. நமக்கும் புரியணும், மற்றவர்களுக்கும் புரியணும். நமக்கும் பிரயோஜனம் இருக்கணும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்கணும். அதனால் அது உண்மையான அறிவுக்கும் உண்மையான சுகத்திற்கும் அது இடைஞ்சல் இல்லை. உண்மையான ஒரு அறிவு, உண்மையான சுகம்ன்றது அது நிச்சயம் உண்டாகும், அதற்கு இடைஞ்சல் வரவே வராது. ஆனால் சுகத்திலும் ஞானத்திலும் ஜீவனுக்கு ஒரு பற்றுதலை உண்டாக்கி அதற்கு காரணமான, அதற்கு சாதனங்களான கர்மாக்களை அது செய்ய வைக்கிறது. மேலே மேலே வாசிக்கணும்னு சில பேருக்கு ஆசையாக இருக்கும். வாசிச்சுட்டே இருப்பாள், புஸ்தகம் என்னது புதுசாக டிகிரி வாங்கிகிட்டே இருப்பாள்.
அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அது ஆத்மலாபத்துக்கு எந்த விதத்தில் பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வரும். ரஜஸுக்கும் தமஸுக்கும் இருக்கக்கூடிய மலம் சத்துவத்துக்கு கிடையாது. ரஜஸும் தமஸும் பிரகாசத்திற்கும் சுகத்திற்கும் இடைஞ்சலானவை. ஆஃபீஸில் சண்டை போட்டுட்டு வந்தோம்னா ஆற்றுக்குள்ளே வந்தாலும் அதே மூட் அவுட்லேயே அப்படியே கடுப்பில் அதே எரிச்சலில் அதே இரிட்டேஷனில் உட்காந்துருக்கும். தெளிந்த சிந்தனை, தெளிவான பார்வை, தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறாள் இல்லையோ, ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது பிரகாசகம். ஏன்னா விபரீத ஞானம், அந்யதா ஞானம், பிரம்மஜானம் இதெல்லாம் ரஜஸ் தமசு. தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது, தப்பு தப்பாக பேசுறது, தப்பு தப்பாக ப்ரெசன்ட் பண்ணுறது, முன்னாடி என்ன பண்ணினோம் பின்னாடி என்ன பண்ணினோம் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது, பண்ணின காரியத்தை மறந்து போயிடுறது, இதெல்லாம் ரஜஸு தமசு. அதனால்தான் என்ன ஆகுது, கயிற்றை பார்த்து பாம்பு என்று பிரமிக்கிறோம். தவறான சில விஷயங்களை பார்த்து அதை நல்ல விஷயங்களாக நினைத்து நாம் பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அளவானதொரு சத்துவமானது அறிவிலும் உன்னுடைய சுகத்திலும் நல்லதொரு பற்றுதலை உண்டாக்கி அவற்றிற்கு காரணமான வைதிக லௌகிக காரியங்களை நீ செய்யும்படி செய்கிறது. இப்படி வைதிக லௌகிக காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்வதினாலே கர்ம பலன்களை அனுபவிப்பதற்கு சாதனமான ஜென்ம பரம்பரைகள் இவனுக்கு உண்டாகின்றன. இது திருப்பி திருப்பி ஒரு பற்றுதல் தான். சுகபிரம்மத்தினுடைய நிலைன்றது ரொம்ப உயர்ந்த நிலை. அது இந்த சாத்வீகத்தை வளர்த்துக்கொள்ள நமக்கு சம்சார வைராக்கியத்தை உண்டாக்கணும். நமக்கு வந்திருக்கிற சாத்வீகத்தினுடைய ஒரிஜினல் பிரயோஜனம் என்ன என்றோமேயானால் அது முழுக்க முழுக்க நமக்கு சம்சார பந்தத்தில் ஒரு விரக்தியை உண்டாக்கணும். புரிஞ்சுதா? வைதிகம்னா அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், லௌகிகம்னா ஸ்மிருதி முதலான உபபிரமணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒருவன் தனக்கு சத்துவம் வந்ததுன்றதான காரணத்தினாலேயே நல்ல காரியங்களை செய்கிறான். அந்த நல்ல காரியங்களை செய்வது அவனுக்கு சம்சார பந்த வினிர்மோச்சனத்திற்கு காரணமில்லை, சம்சார பந்தத்தை மேன்மேலும் வளர்ப்பதற்கு தான் காரணமாகிறது. ஞானம் இருக்குன்றதுக்காக நிறைய டிகிரி வாங்கணும்னா அந்த நிறைய டிகிரியை படித்து என்ன பிரயோஜனம்? இப்போ பாருங்க, இதில் ஒரு எக்ஸாம்பிள். பரத்வாஜன் ஒரு மகரிஷி இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதான் பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லுவாள். நல்லா சாத்விகரவர், பெரிய தபஸ்வி, மகாத்மா. தபஸ் பண்ணார் இந்திரனை குறித்து. இந்திரன் பிரத்யட்சமானான். என்ன வேணும்னா, நான் வேதத்தை அத்தியனம் பண்ணணும், எனக்கு 100 ஆண்டு எக்ஸ்டன் கொடுன்னா. சரின்னு இந்திரன் கொடுத்தான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரனை கூப்பிட்டார். நான் மறுபடியும் வேதத்தை பூர்த்தி பண்ணல, அத்தியனம் பண்ணோம், எனக்கு ஆயுளை கொடுனா. ஆயுள் கொடுத்தான். மூணாவது தடவையும் கொடுத்தான். இப்படி 3 தடவை அவர் ஆயுள் விருத்தி பண்ணிகிட்டே இருந்தார். எதுக்காக? வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கோசரம். நல்ல விஷயந்தான் சுவாமி, வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டதில் தப்பே கிடையாது. ஆனால் அந்த பரத்வாஜர் அதே சாத்வீக பரிசீலனையினால் மோட்சத்திற்கான பிரயாசங்களை பண்ணி ஒட்டுமொத்தமாக மோட்சத்தை அடைஞ்சிருந்தாருன்னா அது எவ்வளோ வசதி, எவ்வளோ விசேஷமானது. அதுதான் சாத்வீகம் இருக்குது, சத்வகுணாபிவிருத்தின்றதுக்கோசரம் மேன்மேலும் இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை என்னென்னு பார்க்கணும், இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சாத்வீகத்தின் பேரில் படியை போட்டுட்டு மேற்கொண்டு நம்ம சம்சார பந்தத்திற்கு காரணத்தை வளர்த்துட்டே இருக்கணும். பரத்வாஜருக்கு ஆயுளே முடிஞ்சு போச்சு. அவர் ஆயுளுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டார். என்னதான் இருந்தாலும், தபஸ்வியாக இருந்தாலும், வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்காகவே கேட்டாலும், ஆயுள் நீட்டிப்பு என்பது நமக்கு மேலும் கர்ம பலன்களை உண்டாக்குவது தானே. தேகமாகிற சிறைச்சாலையில் இருந்து நம்மளை வெளியேற்ற விட்டாமல் தடுப்பது தானே, இல்லையா? ஆகையால் சத்துவம் இருந்தாலும் அந்த சத்துவமும் உனக்கு சம்சார பந்தத்தை உண்டாக்குகிறது. பட் இதிலிருந்து எப்படி நம்மளை ரிலீவ் பண்ணிக்கணுன்றதெல்லாம் சொல்ல போகிறான். தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம்
சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தத்ர சத்வம் நிர்மலத்வாத் தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. ஞானசங்கேன சானக. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருது உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம். அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ.
ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿದ್ಯಾ இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ